வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லூயிஸ் எட்ரிச் எழுதின கேப்டிவிட்டி இந்த போமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. மிஸ்ஸஸ் மேரி ரவுலன்ஸ்ன்ற ஒரு 17ஆம் நூற்றாண்டில் எழுந்த ஒரு பியூரிட்டன் விமன். அவங்க ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் அக்கௌண்ட் எழுதியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் லூயிஸ் எட்ரிச் இந்த கேப்டிவிட்டின்ற போம் எழுதியிருக்காரு. இந்த ரவுலன்சன் என்ன பண்ணாங்கன்னா, வேம்பங்கூன்னு ஒரு ட்ரைபு. அவங்க மேசச்சூட்ஸில் இருக்கும் போது அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி இவங்க தண்ணியில் குதிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த தண்ணியிலேருந்து அவங்கள இழுத்துன்னு போயிருக்காங்க. இவங்களோட குழந்தையும் அவங்க கூட தான் இருந்திருக்கு. இதெல்லாம் நடந்தது 1676. ஆனால் பின்னாடி அவங்க அங்கேருந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் அவங்க என்ன அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் அக்கௌண்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அவங்களோட இருந்த அந்த நாட்கள் அப்போ எனக்குள்ளே என்ன பயம் இருந்ததுன்னா, இவங்க ஒரு பியூரிட்டன் விமன். பியூரிட்டன் ஏஜில் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்றது தெரியும். மத நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவும் இருந்தது. அதே மாதிரி ஒழுக்கம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு காலம் அது. அதனால் இந்த பழங்குடியின மக்களோட நம்ம போகிறோமே, அதனால் நம்மளுடைய மனசில் ஏதாவது மாற்றம் வருமா, நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் மாறிடுவோமோன்ற பயம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபிக்கல் அக்கௌண்ட்டில் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த கவிதையை எழுதினவரும் பார்த்திங்கன்னா ஒரு சிப்பாவுன்ற ஒரு ட்ரைபோட டிசென்ட் தான். இவரோட முக்கியமான படைப்புகள்லாம் லவ் மெடிசன் அந்த ரவுண்ட் ஹவுஸு. இதில் அவர் அந்த மேரி ரவுலன்சனுடைய அந்த நரேட்டிவை தான் எழுதியிருக்காரு. அவங்கள பிடிச்சிட்டு போனவங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் தராங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ பசி இருந்தாலும் அவங்களுக்கு அதை சாப்பிட்றதுல ஒரு தயக்கம். ஏன்னா அதில் ஏதாவது கலந்து கொடுத்துருப்பாங்களோ, அதை சாப்பிட்டா நமக்கு இவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிடுமோ, நமக்கு இவங்க கொடுக்குறவங்கள பிடிச்சிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கு. நம்ம எந்த விதத்துலையும் மாறிடக்கூடாது, பசிச்சே அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம நம்மளுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப விடாப்படியாக இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் எதிர்கொண்டிருக்காங்க. அதுவும் சொல்கிறாங்க, என்னை பிடிச்சவன் என் தலைமுடியை, ஏன்னா தண்ணியில் இருந்தாங்க, தலைமுடியை பிடிச்சி தான் இழுத்துட்டு போனான். அதனால் அவனோட முகம் கூட, ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா எல்லாரோட முகமும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் என்னை பிடிச்சிட்டு போன முகம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அவன் பாஷை கூட மனுஷ பாஷையே இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒருவேளை எனக்கு அந்த பாஷை புரிஞ்சிடுச்சுன்னா கூட நான் ஓரளவு அப்படி மாறிடணும் அப்படின்ற பயம் இருந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, என்னை அழைச்சின்னு போனவங்க கடவுளோடைய ஏஜென்ஸா இல்லைன்னா இது சாத்தானான்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஏன்னா அங்கே நடந்த நிகழ்வுகள்லாம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவில் இருந்த ஒரு போராட்டமாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனாலும் எப்படின்னா, அவங்களுக்கு எப்படியாவது நம்ம வாழ்ந்துடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவங்க கஷ்டம் எங்கன்னா, அவங்க குழந்தைக்கு கூட அவங்களால பால் கொடுக்க முடியல. ஆனால் அந்த நேரத்தில் தான் அந்த நேட்டிவ் பீப்புளோட அன்பை பார்த்தாங்க. ஏன்னா ஒரு பெண்மணி முன் அந்த குழந்தை அழும்போது அதுக்கு மில்க் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் அந்த குழந்தை உயிர் வாழ்ந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி அவங்கள பார்த்தோன்னு ஒரு பயம், ஒரு விரோதம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்க எது கொடுத்தாலும் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு இவங்க நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அவங்க வேட்டையாடி ஒரு மான், அந்த மான் வயிற்றில் ஒரு சின்ன குட்டி, அந்த குட்டியை அவ்வளோ இலசான ஒரு கறி, அதை அவங்களுக்கு சாப்பிட்டு கொடுக்கும்போது பசியின் காரணமாக இல்லை அந்த கறியை சாப்பிடணும்னு தோணுச்சா, அவங்களால அவங்களுடைய கட்டுப்படுத்த முடியல, அதை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அது ரொம்ப நல்லாவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடியே தான் அவங்க அழைச்சின்னு போகப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்த உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கையை கட்டியிருக்காங்கள, அந்த கட்டிட்டு ஒரு மரத்தில் கட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இயற்கையே அவங்களுக்கு எதிரான மாதிரி இருக்குது. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை கடவுளே நம்ம மேலே கோவப்படுறாரான்னு. ஏன்னா அங்கே ஒரு காட்டுத்தீ உருவாகிருக்கு. ஆனால் அதில் இவங்கள ஒன்றும் ஆகலை, அதுவும் அவங்கள கடந்து போச்சு அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எங்கள் குடும்பம் காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்துட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் பிடிபடலை. இன்னும் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையும் இருக்குது. அதாவது இப்போ அவங்க கூட இல்லை, ஆனால் அவங்களால மறக்க முடியல. அவங்க கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் அவங்களுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நம்ம இப்படிலாம் இருக்கோமே அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குச்சியை வச்சு தரையை இடிக்கிறாங்க. இதை நீ என்னை திறந்து நீ என்னை உள்ளுக்குள்ளே அழைச்சின்னு போயிடு, அதாவது அவங்க இருந்துட்டாலே பரவாயில்லை அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி அவங்க மனசு மாறிடுது. அதை இங்கே அவங்க
எழுதியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க கணவரோடையும் அவங்களோட சமுதாயத்தோடு அவங்களோட சேர்ந்தாலும் அந்த கொஞ்ச நாட்கள் அங்கே இருந்தது வந்து அவங்க மனசில் ஒரு ஆழமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இப்போ கவிதையை படித்து பார்க்கலாம். ஹீன்றது மை கேப்டர், அதாவது என்னை பிடிச்சிட்டு போனவன். கேவ் மீ அ பிஸ்கெட், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தான். விச் ஐ புட் இன் மை பாக்கெட் அண்ட் நாட் டேரிங் டு ஈட் இட், buried it under a log. அதை நான் வாங்கி என் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன். ஆனால் அதை சாப்பிட்ற தைரியம் எனக்கு வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு கட்டை மாதிரி அங்கே இருந்தது. லாக்னால் அந்த பெரிய பிரான்ச் மாதிரி, ட்ரீயோடைய ஒரு பிரான்ச்சு, அது கீழே நான் போட்டுட்டேன். ஃபியரிங் ஹி ஹேட் புட் சம்திங் இன் இட் டு மேக் மீ லவ் ஹிம். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா, அதில் ஏதாவது கலந்துருப்பானோ, ஒரு வசியம் மாதிரி ஏதாவது கலந்துருப்பானோ, அதை சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு வேளை அவனை பிடிச்சிடுமோன்ற பயம் எனக்கு இருந்ததுனால நான் அதை செஞ்சேன். இப்போ இந்த வரிகள் வந்து ஃப்ரம் த நரேட்டிவ் ஆஃப் த கேப்டிவிட்டி ஆஃப் மிஸ்ஸஸ் மேரி ரவுலன்சன், who was taken prisoner by the Wampanoag when Lancaster, Massachusetts was destroyed in the year 1676. இந்த வரியை இந்த கவிஞர் எங்கேருந்து எடுத்திருக்காருன்னா, இவங்க எழுதுனதை வந்து 1676 அவங்கள வந்து வேம்பங்கோன்ற ஒரு பழங்குடியினர் வந்து அவங்கள பிடிச்சின்னு போயிருக்காங்க கைதியாக. அவங்கக்கிட்ட தப்பிச்சிட்டு வந்துட்ட அப்புறம் மேரி ரவுலன்சன் வந்து எழுதுனதுலேருந்து இவர் வந்து இந்த வரிகளை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எழுதுகிறாரு, The stream was swift and so cold I thought I would be sliced into two. அதாவது ஆறில் வந்து இவங்ககிட்ட தப்பிக்கத்தான் குதிச்சிருக்காங்க குழந்தையோட. ஆனால் அந்த ஆறு வந்து அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருந்ததில்ல. அவங்களுக்கு எப்படின்னா என்னையே ரெண்டாக வந்து கிழிச்சிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்தது. அவ்வளோ கோல்டாகவும் இருந்தது. பட் இட் ட்ராக் மீ ஃப்ரம் த ஃப்ளட் பை த எண்ட்ஸ் ஆஃப் மை ஹேர். ஆனால் அவன் வந்து, அதாவது அவரை பிடிச்சவங்க வந்து என்னை தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு வெளில வந்துட்டான். ஆனால் சாதாரணமாகவே வந்து தண்ணியில் இருக்கிறவங்கள தலையை பிடிச்சி தான், தலைமுடியை பிடிச்சி தான் இழுப்பாங்க. ஏன்னா அப்போ இலகுவாக இருக்கும் அவங்கள இழுத்துன்னு போகிறது. ஐ ஹேட் க்ரோன் டு ரெக்கக்னைஸ் இஸ் ஃபேஸ். அதுலேருந்தே வந்து அவ்வளோ பேர் இருந்தாலும் அவனை என்னால் அவன் முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஐ குட் டிஸ்டிங்விஷ் இட் ஃப்ரம் த அதர்ஸ். தேர் டைம்ஸ் ஐ ஃபியர்ட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் லாங்குவேஜ். சில சமயத்தில் அவங்க பாஷை கூட எனக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது. அதை நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. விச் வாஸ் நாட் ஹியூமன். இவங்க சொல்கிறாங்க அந்த பாஷை வந்து மனுஷ பாஷை மாதிரியே இல்லை. அண்ட் ஐ நெல் டு ப்ரே ஃபார் ஸ்ட்ரென்த். அவங்க ஏதை சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த பாஷையை புரியுது அப்படின்ற ஒரு நினைப்பே எனக்கு பயமாக இருந்தது. என் கடவுள்கிட்ட நான் விலகிடுன்ற பயத்தில் நான் வந்து என் கடவுளை வந்து வேண்ட ஆரம்பிச்சிட்டேன். We were pursued by God's agents or pitch duels. எங்கள் பின்னாடி யார் வராங்கன்னு எனக்கு தெரியல. கடவுளோட ஏஜெண்ட்டா இல்லை வந்து சாத்தானுடைய ஏஜெண்ட்டான்னு தெரியல. ஐ டிட் நாட் நோ. ஒன்லி தட் வி மஸ்ட் மார்ச். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். அவங்க என்னை கூப்பிட்டுன்னு போயினே இருக்காங்க, நான் பின்னாடி நடந்துன்னு போயின்னு இருக்கணும். இது மட்டும் தான் தெரிஞ்சுது. தே கன்ஸ் வே லோடட் வித் ஸ்வான் ஷாட். அவங்க துப்பாக்கியெல்லாம் வந்து லோடாக இருந்தது. அதனால் ஏதாவது ஒன்று நடந்தால் அவங்க கோவத்துக்கு ஆளானா அவங்க சுட்டுடுவாங்கன்ற பயம் மட்டும் எனக்கு இருந்தது. ஐ குட் நாட் சகிள் அண்ட் மை சைல்ட்ஸ் வேல் புட் தெம் இன் டேஞ்சர். என்னால் என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல. ஆனால் என் குழந்தையோட அழுகை வந்து அவங்களுக்கு டேஞ்சராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்னை தேடி வரவங்க வந்து அவங்கள பிடிச்சிடலாம். He had a woman with black teeth and glittering. அங்கே வந்து ஒரு பெண்மணி இருந்தாங்க, கருப்பு பல்லு அப்படின்றாங்க, ஆனால் மினுமினுப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க கருப்பு நிறத்தை அவங்க அப்படி சொல்கிறாங்களோ என்னவோ. She fed the child milk of acorns. அவங்க குழந்தைக்கு வந்து பாலை வந்து அந்த milk of acorns கொடுத்தாங்க. The forest closed, the light deepened. இப்போ நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டோம். I told myself that I would starve before I took food from his hands, but I did not starve. நான் என் மனசுக்குள்ளே வந்து நான் கண்டிப்பாக பட்னி கிடந்தாலும் சரி அவன் கையால் நான் எதையும் வாங்கி சாப்பிட மாட்டேன் அப்படின்றதில் நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன். ஆனால் நான் பட்னியாக இல்லை. One night he killed a deer with a young one in her and gave me to eat of the fawn. ஒரு நாள் வந்து அவன் மான் குட்டியை வந்து ஒன்று வந்து வேட்டையாடினா, அது பயத்தில் ஒரு குழந்தையும் இருந்தது. அந்த மான்குட்டி அந்த ஃபான், அதாவது மானோட குழந்தைய ஃபானனும் அதை எனக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தான். இட் வாஸ் ஸோ டெண்டர், த போன்ஸ் லைக் த ஸ்டெம்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் தட் ஐ ஃபாலோடு வே ஹி டுக் மீ. அது வந்து அப்படியே இலசான ஒரு நீட்டாக இருந்தது. அதோடைய எலும்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு பூவோட தண்டு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் எங்கெல்லாம் என்ன ஆக்ஷன் பண்ணாலும் நான் போயிட்டுருந்தேன். த நைட் வாஸ் திக். ராத்திரியெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஹி கட் த கார்ட் தட் பவுண்ட் மீ டு த ட்ரீ. அவன் என்ன பண்ணான்னா, என் கையை கட்டி இந்த கார்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு மரத்தில் கட்டிட்டு போனான். ஆஃப்டர் தட் த பேர்ட்ஸ் மாக்ட், ஷேடோஸ் கேப்ட் அண்ட் ரோட் அண்ட் த ட்ரீஸ் ஃப்ளங் டவுன், தே ஷார்பன்ட் லேஷஸ். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பறவைகளோட சத்தம். அது என்னை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது. நிழலெல்லாம் கூட வந்து ஏதோ சத்தம் போடுற மாதிரி தான் இருந்தது.
ஹீ டிட் நாட் நோட்டீஸ் காட்ஸ் wrath. ஆனால் போனவன் வந்து அந்த கடவுள் வந்து நான் நினச்சிக்கிட்டேன் என் மேலே இருக்கிற கோவத்தை காட்டுறாருன்னு, ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டான். காட் blasted ஃபயர் ஃப்ரம் half buried stumps. கடவுள் திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு நெருப்பு, அதாவது காட்டு தீ வந்துடுச்சு. ஐ hid my face in my dress fearing he would burn us all, but this too passed. காட்டு தீ வந்தோன்னு நான் என்ன நினச்சிட்டேன்னா, சரி நம்ம இதிலே எரிஞ்சிடும்னு நினச்சிட்டு நான் என்னோடய ட்ரெஸ்ஸால் ஆடையால் என் முகத்தை மூடிக்கிட்டேன். ஆனால் அதுவும் கடந்து போயிடுச்சு. ரெஸ்கியூட் ஐ see no truth in things. நான் காப்பாற்றப்பட்டேன், ஆனால் எனக்கு என்னவோ எதுலேயுமே எனக்கு உண்மை தெரியல. மை ஹஸ்பண்ட் drives a thick wedge through the earth, still it shuts to him year after year. என் ஹஸ்பண்ட் வந்து அவருடைய அந்த நிலத்தை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அவங்க ஹஸ்பண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கணும், ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் இருக்கணும். மை சைல்டு இஸ் ஃபெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வீட். எங்கள் வயலில் வந்து முதல் கோதுமையிலேருந்து எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து ஃபீட் பண்ணோம். ஐ லே மை செல்ஃப் டு ஸ்லீப் ஆன் அ ஹாலண்ட் லேஸ்ட் பில்லோ பீர். நானும் வந்து நல்ல வசதியான ஒரு படுக்கையில் தான் வந்து தலைக்கணையில் தான் படுக்கிறேன். ஐ லே டு ஸ்லீப், நான் படுக்கிறேன். அண்ட் இன் த டார்க் ஐ see myself and I was outside தை சர்க்கிள். நான் வந்து இருட்டில் என்னையே நான் பார்க்குறேன். இப்போ என்னை கடத்தின்னு போனாங்களே அவங்களோட சர்க்கிளுக்கு வெளியில் நான் இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. They knelt on deer skins, some with sticks, and he led his company in the noise until I could no longer bear the thought of how I was. அவங்க எல்லாம் வந்து மான் தோல் மேலே தான் வந்து நீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பேர் வந்து குச்சியை வச்சுட்டு இருந்தாங்க. அவன் தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து வழி நடத்தின்னு போனான். இப்போ வந்து என்னால் தாங்கவே முடியல. நான் அங்கே எப்படி இருந்தேன்னு நினச்சி பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல. I stripped a branch and struck the earth in time, begging it to open to admit me. நான் வந்து மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சை உடச்சி அப்படியே பூமியில் வந்து தட்டினேன், கெஞ்சினேன், நீ திறந்து என்னை உள்ளே அழைச்சிக்கோ, எனக்கு வந்து இருக்க பிடிக்கல, என்னை அழைச்சிக்கோன்னு. as he was and fed me honey from the rock. ஏன்னா வந்து அவன் வந்து அங்கே அந்த பாறையில் இருக்கிற தேனை எடுத்து எனக்கு கொடுத்துட்டுருக்க மாதிரி எனக்கு தோணும் போதே என்னை வந்து அழைச்சிக்கோ அப்படின்னு நான் பூமியை தட்டி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.